ரொம்பவே டேஸ்டியான அதே சமயம் ஹெல்த்தியான பிலிம்பிக்காய் பிக்கல் வந்து செய்ய போகிறோம். இந்த காய் வந்து நிறைய மருத்துவ பயன்கள் உள்ளது. நான் முந்தின வீடியோவில் அந்த பயன்கள்லாம் சொல்லியிருக்கிறேன். அந்த மரத்துலேருந்து அது பறித்த வீடியோவும் போட்டிருக்கேன், பாருங்கள். இந்த பிலிம்பிக்காய் ஊறுகாய் ஒரு நிமிஷத்தில் செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இப்போ இதை க்ளீன் பண்ணிடலாம். இது வந்து நல்ல பெரிய காய், நான் ஒரு கோவக்காய் சைஸுக்கு இருக்கும் பெரிய காயின்னு சொன்னால். இது எல்லாத்தையும் இது மாதிரி தனித்தனியாக பூ இல்லாமல் பிரித்து எடுத்துக்கலாம். இந்த அடிக்காம்பெல்லாம் எடுத்துடலாம். பூ மாதிரி இருக்கும். நிறைய பேர் சொல்லுவாங்க பிலிம்பிக்காய், விளிம்பிக்காய், புளிச்சங்காய், புளிமாங்காய். காலத்தில் இதோட மரத்தை வந்து குக்கும்பர் ட்ரீன்னு சொல்லுவாங்க. ஏன்னா இது வந்து வெள்ளரிக்காய் ஷேப்பில் இருக்கிறதுனால. இப்போ இதை கழுவிட்டு நம்ம சின்ன சின்னதாக வெட்டிக்கிறலாம். இந்த மாதிரி ஸ்டார் ஷேப்லேயும் வந்து நம்ம வெட்டிக்கிறலாம். பார்த்தீங்கன்னா அந்த உள்ள தண்ணியாக இருக்கும். அதனால தான் இதை வந்து ரொம்ப நாள் வச்சுருக்க முடியாது இந்த ஊறுகாயை. இல்லைன்னா நீள வாக்கில் இந்த மாதிரியும் நம்ம வந்து வெட்டி போட்டுக்கலாம். எப்படினாலும் சாப்பிட நல்லாயிருக்கும். உங்களுக்கு எது விருப்பமோ அது மாதிரி வெட்டிக்கோங்க. ரெண்டுலேயுமே இந்த விதை தெரியுது பாருங்கள். இது சாப்பிடக்கூடியது தான், பிஞ்சாக தான் இருக்கும். அதனால் நம்ம அப்படியே போட்டுடலாம். இதை நீங்கள் இப்படி கையில் வச்சுட்டே வெட்டிக்கலாம். கேரளாவில் வந்து இந்த விரலுக்கு ஒரு ரப்பர் உரை வந்து போட்டிருப்பாங்க. அவங்க எல்லாமே வந்து இப்படி கையில் வச்சே தான் வெட்டுவாங்க. கையில் வச்சே வெட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா இது வந்து சின்ன காயினால் இந்த மாதிரி இப்படியே வந்து நீங்கள் வெட்டிக்கலாம். இது எல்லாத்தையும் ஸ்டார் ஷேப்பில் வெட்டி வச்சுருக்கிறேன். இப்போ இந்த ஊறுகாயை தாளிச்சிடலாம். அடுப்பில் பேன் வச்சு சூடானதும் ஒரு 2 குழிக்கரண்டி அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை மீடியத்தில் வச்சுக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் உளுந்து பொரிய விட்டுக்கோங்க. நான் 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன், அதனால் எண்ணெய் வந்து பொங்குது. பொரியவும் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள். நம்ம எவ்வளோ காய் எடுத்துருக்குறோமோ அதுக்கு தகுந்த மாதிரியான உப்பு சேர்த்துக்கோங்க. நான் 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். இதில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு வறுத்து பொடி பண்ண வெந்தய பொடி வந்து சேர்த்துக்கிறேன். கடுகு பொடி கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. நான் 1 டீஸ்பூன் வந்து மிளகாத்தூள் சேர்க்குறேன். இது வந்து நல்ல காரமான மிளகாய்த்தூள். நான் அடுப்பு வந்து சிம்மிலே வச்சுருக்கிறேன். இதை வந்து எண்ணெயில் இப்படி ஒரு பெரட்டிட்டு உடனே சிலிமிங்கான்னு சொல்லுவோம், இல்லை இந்த பிலிம்பிக்காயை இதில் சேர்த்துடலாம். இதை வந்து வேக விடக்கூடாது. நீங்கள் வேக விட்டிங்கன்னா தண்ணியாக வரும் அதிலிருந்து. அதனால் லைட்டாக இப்படி ஒரு பெரட்டிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இது அந்த சூட்லேயே வந்து லைட்டாக வந்து பெரட்டி விட்ட மாதிரி இருந்தால் போதும். ஊற ஊற நமக்கு சரியாக போகும். உங்களுக்கு காரம் பத்தலைனாலும் சரி, இல்லை உப்பு பத்தலைனாலும் சரி, டேஸ்ட் பண்ணிவிட்டு போட்டுக்கோங்க. நீங்கள் தனித்தனி பொடி போடுறதுக்கு பதிலாக ஊறுகாய் பொடி கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சம் காய் கூட இருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். இந்த தேங்காய் எண்ணெயோட மணமே ரொம்ப நல்லா இருக்குது. வெந்தய பொடி கூட ஆப்ஷனல் தான், அது இல்லாமலும் பண்ணிக்கலாம். சேர்த்திங்கன்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வந்து இது உடனே செஞ்சு சாப்பிட்றீங்கன்னா நிறைய எண்ணெய் விட தேவையில்லை. எப்படி இருந்தாலுமே இதில் தண்ணி சத்து இருக்கிறதுனால ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தோம்னா 1 வாரத்துக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். வெளியில் வச்சுருந்தா 2 நாளைக்குள்ளே இதை வந்து காலி பண்ணிடணும், இல்லைன்னா சலிச்சிரும். பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக ஸ்டாராக இருக்கும். சாப்பிட ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம நெல்லிக்காய் டேஸ்ட் மாதிரி இருக்கும். கொஞ்சம் டிஃபர் ஆகும். நம்ம நிறைய போடணும்னு அவசியம் இல்லை. ஒரு மாங்காய் வந்து நம்ம இன்ஸ்டண்ட்டாக போடுற மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்போ வந்து இதை போட்டுக்கிறலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். நம்ம புளிமாங்காய் ஊறுகாய் ரெடி ஆகிடுச்சு. காய் இருந்தால் உடனே நம்ம 1 நிமிஷத்தில் இந்த ஊறுகாய் செஞ்சிடலாம். இது ஆறவும் ஒரு பாட்டிலில் போட்டு வச்சுக்கோங்க.
கடைசியாக சூடாக்குனா கொஞ்சம் எண்ணெய் வந்து இந்த பாட்டிலில் நிரப்புனதுக்கப்புறம் ஊற்றிக்கோங்க. அப்போ அது ஊறுறதுக்கு வந்து சரியாக இருக்கும். இது உள்ளே இறங்கிட்டு பாருங்கள். இந்த புளிமாங்காய் கிடச்சிச்சின்னா நீங்களும் கண்டிப்பாக இந்த பிலிம்பி ஊறுகாய் வந்து செஞ்சு பாருங்கள். உங்கள் கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.